ஹலோ, இந்த வீடியோவில் ஆவரேஜ் வெலாசிட்டி ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளத்தை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்து சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவுடைய ஐடியா. A point object transfers half the distance with velocity v0. The remaining part of the distance is covered with the velocity v1 for the half time and with velocity v2 for the rest half. The average velocity of the object for the whole journey is என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் ஒரு ஒன் டைமென்ஷனல் மோஷனாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். நேராக போகிற மாதிரி, எக்ஸ் டைரக்ஷனில் போகிற மாதிரி. அதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ், த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தி எக்ஸ் டைரக்ஷன் ஃபார் த என்டையர் ஜேர்னி டெல்டா டி. மொத்த பயணம் டெல்டா டி என்ற கால இடைவேளையில் நடந்திருக்கு. இந்த மோஷனை நான் படிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன், இதை மாதிரி மொத்த இடப்பெயர்ச்சி டெல்டா எக்ஸ். நம்ம ஒரு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இடப்பெயர்ச்சி நடந்திருக்குன்னா டெல்டா எக்ஸ் இடப்பெயர்ச்சி நமக்கு நடந்திருக்கு. இதில் ஒரு பாதி தூரம் இங்கே ஒரு 3 வித்தியாசமான மோஷன் நடந்திருக்கு. ஒரு இது, ஸோ நான் 3 கட்டு எடுக்கிறேன். 3 கட்டு பிச்சு ஒரு மூணு எராட்டிக் மோஷன் நடந்திருக்கு. ஸோ பாதி தூரம் எவ்வளோ தூரம்? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தூரத்தை டெல்டா x1ங்கிற தூரத்தை v0 அப்படிங்கிற வேகத்தில் கடந்திருக்கு. அதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோனா டெல்டா t1 அப்படின்னு எடுத்துக்கோமே. அடுத்து இன்னொரு பிற்பாதி இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட கேப்பை கடந்துக்கிட்ட இது எவ்வளவு? டெல்டா x2 கடந்திருக்குன்னு எடுத்துக்குவோம். இங்கே டெல்டா டைம் எவ்வளோ? டெல்டா t2ங்கிற டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ எவ்வளோ வெலாசிட்டியில் போயிருக்கு? v1 அப்படிங்கிற ஒரு வெலாசிட்டியில் போயிருக்குங்கிற மாதிரி எடுத்து. அடுத்த கேப் இஸ் டெல்டா x3. அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் டெல்டா t3 எவ்வளோ வேகத்தில் போயிருக்கு? v2ங்கிற வேகத்தில் போயிருக்கு. ஸோ என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க? ஒரு பாதி தூரத்தை டெல்டா x1, மீதி இந்த 2 பாதி இருக்குல்ல, இது எவ்வளவு? டெல்டா x2 ப்ளஸ் டெல்டா x3. அப்படி தான் முதல் கேள்வியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்று என்ன டினோட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹாஃப் த டைம், ஃபஸ்ட்டு பாதி ஜேர்னி முடிஞ்ச பிறகு மீதி இருக்கக்கூடிய இந்த 2 டிஃப்ரெண்ட்டான எராட்டிக் மோஷன்ஸ் இருக்குல்ல, இது நடக்கிறதுக்கு அதுக்கு தேவைப்பட்ட டைம் 2 டைமே சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதலாமா? டெல்டா x1 is equal to delta x2 plus delta x3. சரியா? அதை நான் என்னென்னு எடுத்துக்கலாமா? டி அப்படின்னு எடுத்துக்கொள்கிறேன். சே, இப்போ அடுத்து இந்த டைமை பற்றி பேசும்பொழுது எனக்கு என்ன இருக்குது? டெல்டா t2வும் டெல்டா t3யும் என்னவா இருக்குது? சேமாக இருக்குது. அதை நான் டி அப்படின்னு எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ v0 அப்படிங்கிற தூரத்தை ஃபர்ஸ்ட் எராட்டிக் மோஷனை டெல்டா x1 பை டெல்டா t1, முதல் எராட்டிக் மோஷன், அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, இதான் என்னுடைய முதல் எராட்டிக் மோஷன். இது 2வது எராட்டிக், பிச்சு நடக்கிறதா எராட்டிக்கும்போ. இது 3வது எராட்டிக் மோஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி இவ்வளவு, இது சரியா? ஓகே, ஸோ டெல்டா t1 என்ன எனக்கு வந்திருக்கு?
டெல்டா x1 பை வி நாட். டெல்டா x1 என்ன எடுத்திருக்கோம், டின்னு எடுத்திருக்கோம், பை வி நாட். சரியா? இப்போ அடுத்த கண்டிஷன் எனக்கு என்ன இருக்கு, ரெண்டுத்துக்குமே சேம் டைம், அப்படி தானே? இப்போ டோட்டல் ஆவரேஜ் வெலாசிட்டி, மொத்த பயணத்தோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, டோட்டல் ஜேர்னியுடைய ஆவரேஜ் மொத்தம், சரியா? டோட்டல் ஜேர்னியுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி in the x direction, delta x1 plus delta x2 plus delta x3 divided by delta t1 plus delta t2 plus delta t3. புரிஞ்சுதா? இந்த delta x1 என்ன, d. delta x2 plus delta x3 என்னன்னு எடுத்துருக்க சொல்லியிருக்கேன் உங்களை, அதையும் நம்ம டின்னு எடுத்திருக்கோம். அதனால் டி போட்டுடலாமா? ஸோ டெல்டா T1 இப்போ கண்டுபிடிச்சோம் தெரியுமா? என்ன கண்டுபிடிச்சோம்? டி பை வி நாட். ஸோ டெல்டா T2 டெல்டா T3 கண்டுபிடிப்போம். ரெண்டும் என்னது, ஒரே டைம் தானே எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ செகண்ட் எராட்டிக் மோஷன், ரெண்டாவது எராட்டிக் மோஷனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன வந்திருக்கும், டெல்டா x2 பை டெல்டா T2. அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, v1 கொடுத்துருக்காங்களா? ஸோ டெல்டா T2 என்ன, டெல்டா x2 by v1. ஸோ இதை ரீ அரேஞ்ச் பண்ணால் இன்னொரு மாதிரி இப்படி எழுதலாம், டெல்டா x2 ஈக்குவல் டு v1 இன்ட்டு டெல்டா T2. சரியா? அதே மாதிரி டெல்டா x3 எப்படி எழுதலாம், இதை வச்சே எழுதிடலாமா, ஏன்னா ஹாஃப் த டைம் தானே. delta x3 equal to v3 into delta T3. ஸோ டெல்டா x2வும் டெல்டா x3யும் கூட்டினா என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம், கேபிட்டல் டி, அப்படி தானே? எஸ். ஸோ டெல்டா x2 என்ன, v1 into delta T1. delta x3 என்ன, v2 into delta T3. delta T2 delta T3 இதான் டி. இப்போ ரெண்டு டைமும் சேம் தானே, அதனால் என்ன எடுத்துக்க போகிறோம், அதை டீன்னு எடுத்துக்கலாமா? ஸோ v1 into t plus v2 into t, இது v2 என்ன, v2 d. ஸோ t is equal to என்ன, d divided by மொத்தமாக பொதுவாக எடுத்துடலாமா t-யை, v1 plus v2. So t is equal to d divided by v1 plus v2. ஸோ டோட்டல் மோஷனில் டோட்டல் ஆவரேஜ் வெலாசிட்டியில் என்ன பண்ணலாம், இது ஒரு t, இது ஒரு t. ஓகே, சரி. எல்லாத்தையும் பிளக்இன் பண்ணும்பொழுது வாட் வி கெட், மேலே நியூமரேட்டரில் என்ன வரும், 2d divided by d by v1 v0, சாரி. ஸோ ஒரு டி இருக்கா, ஒரு டீக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்தோம், d divided by v1 plus v2.
அடுத்த டீக்கு d டிவைடட் பை v1 ப்ளஸ் v2 that is equal to 2d. இந்த ரெண்டு சேமாக இருக்கா, சேர்த்து எழுதிக்கலாமா? d divided by v0 plus 2d divided by v1 plus v2. So still what's there? 2 divided by d a common பண்ணிக்கலாம், 1 by v0 plus 2 divided by v1 plus v2. மேலே ஒரு d இருக்கு. This both get cancels. So 2 LCM எடுக்கும்போது என்ன வரும்? கீழே 1 into v1 plus v2 plus 2v0 the whole divided by v0 into v1 plus v2. So still progressing. தலைகீழ் எழுதும்போது 2 into v0 into v1 plus v2 the whole divided by two v0 plus v1 v2. ஸோ இந்த ஆன்சர் இருக்கா நம்ம பார்க்கலாமா? ஸோ த ஆப்ஷன் இஸ் 2v0. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். இந்த டவுட் இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், see you in the next video. நன்றி.